வணக்கம் நண்பர்களே. இன்றைய எபிசோட்ல மதி வாழ்க்கையையே புரட்டி போடும் பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. வீட்டில நடந்த சின்ன விஷயம் பெரிய சண்டையாக மாற மதி தன்னுடைய அம்மா அப்பாவிடம் மனக்கஷ்டத்தை பகிர்ந்து கொள்கிறாள். ஆனால் அவளுடைய பெற்றோர் கூட கொஞ்சம் அனுசரிச்சுப்போ மதின்னு அறிவுரை சொல்றாங்க. நாங்க நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை நீயே சமாளிக்கணும் என்ன சொல்ற காட்சி ரொம்ப எமோஷனலா இருந்தது. இதற்கிடையில சுரேஷின் குடும்பத்தினரும் மதி மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள். வீட்டில் பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து மதியையே தவறு செய்தவளாக பேச அவள் மிகவும் மனவேதனை அடைகிறாள். அது மட்டுமில்லாமல் மதியின் அப்பா அம்மாவே அவள் சார்பாக மன்னிப்பு கேட்கும் நிலை உருவாகிறது. அந்த காட்சிகள் ரசிகர்களை கண்கலங்க வைத்தது. ஆனால் மதி மட்டும் தனது நிலைப்பாட்டை மாற்ற மறுக்கிறாள். நான் செய்யாத தவறுக்கு எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் என்று தைரியமாக கேட்கிறாள். அதற்கு சுரேஷ் கடுமையாக கோபப்படுகிறார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரிக்க வீடு முழுக்க பதற்றமான சூழ்நிலை உருவாகிறது. இறுதியில் கோபத்தின் உச்சத்தில் சென்ற சுரேஷ், இந்த வீட்டில் இருக்கணும்னா எல்லாரையும் மதிக்கணும், இல்லை என்றால் வெளியே போ என்று மதியை வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்கிறார். ஆனால் மதியும், நான் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று உறுதியாக நிற்கிறாள். இறுதியில் சுரேஷ் மதியை வீட்டுக்கு வெளியே தள்ளிவிட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். மதி மீண்டும் வீட்டுக்குள் வருவாளா? சுரேஷ் தனது தவறை உணருவாரா? இந்த குடும்ப பிரச்சனை எப்படி முடிவுக்கு வரப்போகிறது? இந்த பரபரப்பான திருப்பத்தோடு இன்றைய எபிசோட் முடிந்தது நண்பர்களே. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.